ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹைதராபாத்தில் ஒரு சூப்பரான பிளேஸ் போனேன். அது என்ன பிளேஸ்னு தெரியுமா? ஆமாங்க, நான் ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத் தான் போனேன். இங்கே தான் பாகுபலியே எடுத்திருக்காங்களாம். சொல்லவே இல்லை. அதே மாதிரி இங்கே நிறைய தமிழ் மூவியும் எடுத்திருக்காங்க. சரி வாங்க அந்த இடத்த எல்லாமே போய் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டே நைட்டே போயிட்டோம். இந்த பிளேஸ் ஃபுல்லாக இருட்டாச்சு. நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். பார்க்க ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்குமா? ஹாரர் மூவி இதுவே ராமோஜி ஃபிலிம் சிட்டியோடைய ஒரு செட்டு தான். இதுவே வந்து ஒரு ஹைவே செட்டு. ஹைவேஸ் காட்சிகள்லாம் எடுக்கணும்னா இங்கே எடுத்துப்பாங்க. இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே போகும்போதே ஃபுல்லாக நல்லா லைட்டிங்காக வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு பக்கத்தில் 2 ஹோட்டல் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணுறோம். இந்த ஹோட்டல் உள்ளே மட்டும் இல்லைங்க, இந்த ஹோட்டல் வெளில மட்டும் இல்லைங்க, உள்ளே கூட நல்லா கிராண்டாக இருந்துச்சு. சரி வாங்க வளன்னு பேசாமல் ராமோஜி சிட்டியில் என்ன இருந்துச்சு என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறேன். ஹாய், வெல்கம் டு மதி விலாக்ஸ். ஃபஸ்ட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டி என்டர் பண்ணும்போது ஒரு கவுபாய் ஷோ தான் நாங்கள் போய் பார்த்தோம். எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இன்னொரு தனியான அறையில் ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே. அவங்க வந்து ஒரு பஸ்ஸில் நம்மளை கூட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். இங்கே வந்து ராமோஜி பஸ் இன்னும் நிறைய பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் பஸ் மாதிரி கொஞ்சம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைட் ஆஃப் த பேலஸ் எப்படி இருக்குது. ஆனால் இது ஒரிஜினல் இல்லை, இது ஃபேக்கு. அது ஃபேக்கு. இது ஒரு செட்டு தான். இங்கே பார்த்தீங்களா எந்த மூவில இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. सियारा गार्डन हिंदी मूवी दैट पिक्चर में देख सकते हैं. उल्ला उल्ला सॉन्ग वाज शॉट हियर. இங்கே பாருங்களேன், இந்த ஃபவுண்டைன் பார்க்க சூப்பராக இல்லை? இப்போதான் ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த அரண்மனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? சந்திரமுகியில் வர அதே பேலஸ் தான் இது. இங்கே பாருங்க, இங்கேயும் நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. सूर्यवंशम मूवी अमिताभ बच्चन सर हवेली, चंद्रमुखी मूवी वेंकटापुरम पैलेस, कन्नड़ा मूवी केजीएफ महबूबा सॉन्ग, तेलुगु मूवी दोकुडो महेश बाबू सर एंड ब्रह्मानंदम सर कॉमेडी सीन्स, हाईको टेलीविजन पे जॉली एलएलबी एंड मलयालम 2020. கேஜிஎஃப்ல வர சாங்கும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நேரம் ஜெயிலுக்கு தான் வந்தோம். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இந்த ஜெயில தான் மாஸ்டர், ஜெயிலர், ஜவான்லாம் எடுத்திருக்காங்க. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் செட்டு கிட்ட விட்டாங்க நம்மளை. இந்த அரண்மனை செட்டு மாதிரி இருந்துச்சு. இங்கே லைட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இங்கே ஷூட் எடுப்பாங்களாம். ஆனால் இங்கே ஷூட் பண்ணும்போது பொம்மையெல்லாம் இருக்காதான், ரியல் பீப்புள் தான் இருப்பாங்களாம். இங்கே பாருங்க, நான் ட்ரெயினில் தொங்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே என்னை திட்ட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுவும் ஒரு செட்டு. நிஜம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறையா ரூல்ஸ் இருக்கும்ல, அதனால இங்கே இது மாதிரி ஒரு செட்டு கட்டியிருக்காங்க. அப்படியே நம்மளை பிக் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்மளே எடுத்துகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் எங்கேயோ ரைட் லெஃப்ட்னு போய் ஒரு கேட்வேக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போனாங்க.
இங்கே ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. இது எந்த செட்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளோட பாகுபலி செட். இங்கே அப்படியே அதுக்கு வெளியில் பாகுபலி கேஸ்டில்லாம் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதில் தானே நாசார் பாகுபலியை பார்ப்பாரு. இங்கே பாருங்க, ராணாவோட வண்டி அப்படியே இங்கே இருக்குது. இதை வச்சு தான் ராணாவோட சிலையை தூக்குவாங்க. அப்புறம் ராணாவோட சிலை இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் பாகுபலியோட ஃபுல் செட்டு. இங்கே பாருங்கள், இங்கே தான் அனுஷ்காவை கட்டி போட்டிருந்தாங்க. என்னங்க பண்ணீங்க? மதி உங்கள் அம்மாவை கட்டி போட்டாங்கண்ணா, வாட ஓடி போயிடலாம் ஜாலியாக. இங்கே பார்த்தீங்களா போஸை, பெரிய பாகுபலின்னு நினப்பு இருக்கு. இங்கே பாருங்க, உள்ளே போகும்போது இந்த மரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னல. இங்கே பாருங்க, இந்த சீன் எடுத்த பிளேஸ் தான் இது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இன்னொரு ஸ்டூடியோக்கு வந்தோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படி ப்ளூ ஸ்க்ரீன் வச்சு எடிட் பண்ணுவாங்கன்னு காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சைட்டில் நிறைய ஃபாரின் வீடுகள் மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து எங்க? நம்ம ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். பாஸ்போர்ட் நைஸ் சார். பாஸ்போர்ட் இல்லைன்னா ஃப்ளைட்டில் அலர்ட் இல்லை. உண்மையான ஏர்போர்ட் இல்லைங்க, இதுவும் ஒரு செட்டு. ஏர்போர்ட்னு இருந்தால் ஃப்ளைட்னு இருக்கணும்ல. சரி வாங்க, ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே தான் பயணம் மூவி எடுத்திருக்காங்களாம். அதே மாதிரி நிறையா ஃப்ளைட் சீன்ஸ், ஏரோப்ளேன் சீன்ஸ்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்களாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஷோ மாதிரி நடந்துச்சு. இங்கே என்னென்ன மூவிலாம் எடுத்திருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் செட்டாக நாங்கள் ஒரு ஜாப்பனீஸ் கார்டன் போயிருந்தோம். இந்த செட்டு நல்லா க்ரீனிஷாக ஒரு பேர்ட் பார்க் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு பேர்ட் சாங்சுவரியும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வரும்போது ஒரு ராஜஸ்தான் ஸ்டைலி டான்ஸ் மாதிரி ஷோ நடத்துனாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த டாப் மவுண்டன் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தா 75% அது ராமோஜி ஃபிலிம் சிட்டியே கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திருப்பியும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ரோட் ஷோ மாதிரி நிறையா வண்டிலாம் நம்ம போனது சீசன், அதனால இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட்டாக சௌமலா பேலஸ் போன மாதிரி இல்லை. இந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு, நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.